மத்திய கிழக்கில் தற்போது நிலவி வரும் சூழல் உலக நாடுகளிடையே பெரும் கவலையை ஏற்படுத்தியுள்ளது. 2026ஆம் ஆண்டின் தொடக்கத்தில் இஸ்ரேல், அமெரிக்கா மற்றும் ஈரான் இடையே நேரடி மோதல்கள் தீவிரமடைந்துள்ளன. இவை விவிலியத்தில் கூறப்பட்டுள்ள தீர்க்க தரிசனங்களுடன் எவ்வாறு தொடர்புபடுத்தப்படுகின்றன அறியலாம். தற்போது மத்திய கிழக்கில் நடப்பவை 2026 மார்ச் நிலவரப்படி ஈரான் மீதான இஸ்ரேல் மற்றும் அமெரிக்காவின் வான்வழி தாக்குதல்கள் மற்றும் ஈரானின் பதில் தாக்குதல்களால் பிராந்தியம் முழுவதும் பதற்றம் நிலவுகிறது. ஹார்முஸ் நீரிணை இந்த முக்கியமான கடல்வழி பாதையில் கப்பல் போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது. இது உலகளாவிய பொருளாதார தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது. ஹமாஸ், ஹிஸ்புல்லா மற்றும் ஹூதி கிளர்ச்சியாளர்களின் செயல்பாடுகள் இஸ்ரேலுக்கு எதிரான போரை பல முனைகளில் விரிவுபடுத்தியுள்ளன. விவிலிய ஆராய்ச்சியாளர்கள் மற்றும் இறையியலாளர்கள் தற்போதைய நிகழ்வுகளை சில குறிப்பிட்ட வசனங்களோடு ஒப்பிடுகின்றனர். இஸ்ரேல் ஒரு தேசமாக உருவானது. ஏசாயா 66:8. ஒரே நாளில் ஒரு தேசம் பிறக்குமோ என்ற ஏசாயாவின் தீர்க்க தரிசனம் 1948இல் இஸ்ரேல் மீண்டும் ஒரு நாடாக உருவானதை குறிப்பதாக கருதப்படுகிறது. இதுவே கடைசி நாட்களின் தொடக்க புள்ளியாக பார்க்கப்படுகிறது. கோகு மாகோகு யுத்தம் எசேக்கியேல் 38:39. இது விவிலியத்தில் மிகவும் விவாதிக்கப்படும் ஒரு தீர்க்க தரிசனம். பெர்ஷியா, ஈரான். எசேக்கியேல் 38:5இல் இஸ்ரேலுக்கு எதிராக வரும் கூட்டணியில் பெர்ஷியா என்ற ஈரானின் பழைய பெயர் முதன்மையாக குறிப்பிடப்பட்டுள்ளது. தற்போதைய ஈரான் இஸ்ரேல் பகைமை இந்த தீர்க்கதரிசன போர் நடப்பதற்கான முன்னோடியாக கருதப்படுகிறது. எருசலேம் ஒரு பாரமான கல். சகரியா தீர்க்கதரிசி எருசலேம் உலக நாடுகளுக்கு ஒரு பாரமான கல்லாக இருக்கும் என்றும் அதை தூக்க முயல்கிற யாவரும் காயப்படுவார்கள் என்றும் கூறுகிறார். இன்று உலக அரசியலின் மையப்புள்ளியாகவும் அமைதிக்கு எட்டாத இடமாகவும் எருசலேம் இருப்பதை இது உணர்த்துகிறது. யுத்தங்களும் யுத்தங்களின் செய்திகளும் மத்தேயு 24:6-7. இயேசு கிறிஸ்து கடைசி காலத்தின் அடையாளங்களாக யுத்தங்களையும் யுத்தங்களின் செய்திகளையும் குறிப்பிட்டார். மத்திய கிழக்கில் முடிவில்லாமல் தொடரும் போர்கள் இந்த அடையாளங்களில் ஒன்றாக கருதப்படுகின்றன. தமஸ்கு நகரின் அழிவு ஏசாயா 17:1. தமஸ்கு இனி நகரமாயிராமல் பாழான மண் மேடாகும் என்ற தீர்க்க தரிசனம் சிரியாவில் நடந்து வரும் நீண்டகால போர் மற்றும் அழிவுகளோடு ஒப்பிடப்படுகிறது. ஒரு சமநிலையான பார்வை. விவிலியம் இந்த போர்களை பற்றி கூறினாலும் அவை அனைத்திற்கும் மேலாக எருசலேமின் சமாதானத்திற்காக வேண்டிக் கொள்ளுங்கள் என்றுதான் அறிவுறுத்துகிறது. விவிலியத்தின் நோக்கம் அச்சத்தை ஏற்படுத்துவதல்ல, மாறாக மக்கள் விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டும் என்பதே.